சப்கு நமஸ்தே, எல்லோருக்கும் வணக்கம். இன்று நாம் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வாக்கியத்தை அமைப்பது மற்றும் மற்றவர்களிடம் தெளிவாக பேசுவதை பற்றி கிராமர் முறையில் நாம் இன்று பார்க்க போகிறோம். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்றால் என்ன? ஒரு நிகழ்ச்சி தற்சமயம் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை குறிக்கும் காலம் தொடர் நிகழ்காலம், அதாவது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ஆகும். கீழ்கண்ட அட்டவணையில் பிரதி பெயர் சொற்களை, அதாவது எழுவாயாக ப்ரோனவுனாக பயன்படுத்தப்பட்டு உள்ளன. இந்த அட்டவணையை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் எளிதாக நாம் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வாக்கியத்தை அமைப்பது மிக மிக எளிதாக இருக்கும். அட்டவணையை பாருங்கள். சர்வநாம், எழுவாய், புரோனவுன், புல்லிங், ஆண்பால், மெயில், ஸ்திரீலிங், பெண்பால், ஃபீமேல், மைன், தூ, யகு, வகு இவையெல்லாம் சிங்குலராக இருப்பதனால் நாம் புல்லிங்கில் மெயிலில் ரகா என்று சேர்க்க வேண்டும். இது தும்மு, ஹம்மு, ஆப்பு, ஏ, வே இவையெல்லாம் ப்ளூரல் ஃபார்ம். இவை வந்தால் ரகே என்று நாம் வெர்புடன் சேர்க்க வேண்டும். ஆனால் ஆக்சிலரி வெர்ப் மட்டும் ப்ரோனவுனை பொறுத்து வரும். அதாவது மைம் வந்தால் ஹூம் வரும், தும்மு வந்தால் கோ வரும், தூ, யகு, வகு வந்தால் ஹை வரும், ஹம்மு, ஆப்பு, ஏ, வே வந்தால் ஹைம் என்று வரும். ஸ்திரீலிங்கை பொறுத்தளவில் அவை சிங்குலராக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி, வெர்பு ரகி மட்டும்தான் வரும். ஆக்சிலரி வெர்பு ப்ரோனவுனை பொறுத்து நமக்கு வரும். இப்பொழுது உங்களுக்கு நன்றாக புரிகின்றதா? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வாக்கியம் அமைப்பதை பற்றி பார்ப்போம். மகாராஜேஷ் குமார் ஹா ரகாகை. மகாராஜேஷ் குமார் வந்து கொண்டிருக்கிறான். மகாராஜேஷ் குமார் என்பவை சிங்குலர் என்பதால் ரகா என்று வந்துள்ளது. ஆக்சிலரி வெர்பு ஹை என்று வந்துள்ளது. சுஜித் ஃபல் கா ரகாகை. சுஜித் பழம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். சுஜித்து சிங்குலர், அதனால் ரகா ஆக்சிலரி வெர்பு ஹை என்று வந்துள்ளது. லடுக்கே ஆ ரகேகைம், அதாவது ப்ளூரல் ஃபார்ம். லடுக்கே சிறுவர்கள், ஆ ரகேகைம் வந்து கொண்டிருக்கிறார்கள். ப்ளூரல் ஃபார்ம் என்பதால் ரகே என்று வந்துள்ளது. ஆக்சிலரி வெர்பு ஹைமில் முடிந்துள்ளது. லடுக்கே கேல் ரகேகைம், சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதாவது நிறைய மாணவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதான் லடுக்கே என்று வந்துள்ளது. ப்ளூரல் ஃபார்ம் என்பதால் ரகே என்று வந்துள்ளது. ஆக்சிலரி வெர்பு ஹைமில் முடிந்துள்ளது. கார்த்திகை செல்வி ஆ ரகிகை. கார்த்திகை செல்வி ஜெண்டர் ஸ்திரீலிங்கு, அதனால் ரகி என்று வந்துள்ளது. ஆனால் சிங்குலர் ஃபார்ம், அதனால் ஹை என்று முடிந்துள்ளது. உதய புஷ்பா சோ ரகிகை. உதய புஷ்பா ஜெண்டர் ஸ்திரீலிங், வெர்புடன் ரகி வந்துள்ளது. ஆக்சிலரி வெர்பு ஹை என்று முடிந்துள்ளது. சோ என்றால் தூங்குதல் என்று அர்த்தம். உதய புஷ்பா சோ ரகிகை, உதய புஷ்பா தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று அர்த்தம். லடுக்கியோ ஆ ரகிகை, ஸ்திரீலிங்க பொறுத்தளவு அவை சிங்குலராக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி, நமக்கு என்னதான் வரும்? ரகி வரும். ஆனால் ஆக்சிலரி வெர்பு மட்டும் என்ன வரும்? அந்த ப்ராவெர்ப்பை பொறுத்து வரும். அதாவது ப்ளூரலாக இருந்தால் ஹைம் என்று வரும், சிங்குலராக இருந்தால் ஹை என்று வரும். லடுக்கியோ ஆ ரகிகை, சிறுமிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். லடுக்கியோ கா ரகிகை, சிறுமிகள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எளிதாக வாக்கியத்தை அமைப்பது மற்றும் ஸ்திரீலிங் புல்லிங் உள்ள வித்தியாசத்தை நன்றாக தெரிந்து கொள்வதற்காக இந்த அட்டவணை இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இவற்றை நீங்கள் பார்த்து நன்றாக தெரிந்து கொள்ளலாம். மைம் ஜா ரகாகும், மைம் ஜா ரகிகும். இப்போ பாருங்களேன் இங்க, அதாவது மெயிலில் எப்படி சென்டென்ஸை உருவாக்கியிருக்காங்க, ஸ்திரீலிங்கில் எப்படி சென்டென்ஸை உருவாக்கியிருக்காங்கன்னு. இப்போ சிங்குலராக இருந்தால் ரகா, ப்ளூரலாக இருந்தால் ரகே. ஆண்பாலை பொறுத்தளவு, ஸ்திரீலிங்க பொறுத்தளவு அவை சிங்குலராக இருந்தாலும் சரி, ப்ளூரலாக இருந்தாலும் சரி, வெர்புடன் என்ன சேர்த்துருக்கோம்? ரகி சேர்த்துருக்கோம். ப்ராவெர்ப்பை பொறுத்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஆக்சிலரி வெர்பு வந்திருக்கிறது. மைம் ஜா ரகாகும், மைம் ஜா ரகிகும், நான் போய் கொண்டிருக்கிறேன். ஹம் ஜா ரகேஹைம், ஹம் ஜா ரகிஹைம், நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். தும் ஜா ரகே ஹோ,
தும் ஜா ரஹி ஹோ, நீ போய்க் கொண்டிருக்கிறாய். தும் என்பது சம வயது உடையவர்கள் அல்லது தன்னை விட வயதில் குறைவானவர்களை குறிக்கக்கூடிய வார்த்தை தும் ஆகும். ஆப் என்பது தன்னை விட வயதில் பெரியவர்களை மற்றும் மரியாதை மிகுந்த சொற்கள் ஆப் ஆகும். ஆப் ஜா ரஹே ஹைம், ஆப் ஜா ரஹி ஹைம், நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள். யகு ஜா ரஹாகை, இவன் போய்கொண்டிருக்கிறான். யகு ஜா ரஹிகை, இவள் போய்கொண்டிருக்கிறாள். வகு ஜா ரஹாகை, அவன் போய்கொண்டிருக்கிறான். வகு ஜா ரஹிகை, அவள் போய்கொண்டிருக்கிறாள். ஏ ஜா ரஹேஹைம், இவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். ஏ ஜா ரஹிஹைம், இதற்கும் அதேதான் வரும், இவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். வே ஜா ரஹேஹைம் அல்லது வே ஜா ரஹிஹைம், அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு நன்றாக புரிகின்றதா? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எதிர்மறை வாக்கியம், அதாவது தொடர் நிகழ்காலத்தில் பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எதிர்மறை வாக்கியங்கள் வினை சொற்களுக்கு, அதாவது வெறுப்புக்கு முன்னால் நகி சேர்ப்பதால் அமையும். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நகி சேர்க்கும் பொழுது ஆக்சிலரி வெர்ப், அதாவது துணை வினை சொற்கள் மறையாது. உதய புஷ்பா நகி சோ ரஹிகை, உதய புஷ்பா தூங்கிக் கொண்டிருக்கவில்லை. வகு பாட் நகி பட் ரஹாகை, வகு அவன், பாட் பாடம், நகி பட் ரஹாகை படித்து கொண்டிருக்கவில்லை. பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஹரிணி தும் கியா கர் ரஹி ஹோ, ஹரிணி தும் நீ, கியா என்ன, கர் ரஹி ஹோ செய்து கொண்டிருக்கிறாய். ஹரிணி ஸ்திரீலிங் என்பதால் ரஹி என்று வந்துள்ளது. தும் என்று நாம் புரோனவுன் உபயோகப்படுத்தி உள்ளதால் கோ என்று முடிந்துள்ளது. ஹரிணி தும் கியா கர் ரஹி ஹோ, ஹரிணி நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய். சுஜித் ஹிந்தி கிதாப் பட் ரஹா ஹை, சுஜித் ஹிந்தி கிதாப் புத்தகம் பட் ரஹா ஹை படித்து கொண்டிருக்கிறான். சுஜித் என்று பெயரை குறித்து சிங்குலராக வந்துள்ளதால் ஹை என்று முடித்துள்ளோம். வெற்புடன் ரஹா என்று சேர்த்துள்ளோம். சுஜித் ஹிந்தி கிதாப் பட் ரஹா ஹை, சுஜித் ஹிந்தி புத்தகம் படித்து கொண்டிருக்கிறான். ஷாமினி ஆ ரஹிகை, ஷாமினி ஸ்திரீலிங் என்பதால் ரஹி என்று வந்துள்ளது. அது மட்டுமல்ல, சிங்குலர் என்பதால் ஆக்சிலரி வெர்ப் ஹையில் முடிந்துள்ளது. ஷாமினி வந்து கொண்டிருக்கிறாள் என்று அர்த்தம். பாணி பரஸ் ரஹாகை, பாணி என்றால் தண்ணீர், பரஸ் என்றால் பொழிந்து கொண்டு, ரஹாகை இருக்கிறது, அதாவது மழை பொழிந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். லடுக்கா கேல் ரஹாகை, லடுக்கா சிறுவன், கேல் ரஹாகை விளையாடி கொண்டிருக்கிறான். ஹரிணி அவுர் உதய புஷ்பா நாச் ரஹிகை, ஹரிணியும் உதய புஷ்பாவும் நாச் டான்ஸு, அதாவது நாச் ரஹிஹைம் நடனமாடி கொண்டிருக்கிறார்கள். அதாவது ரெண்டு பேர் நேம நம குறித்ததனால் இவை என்பது ப்ளூரல் என்பதால் ஹைமில் முடிந்துள்ளது. ஸ்திரீலிங், அதனால் நாம் என்ன செய்திருக்கோம், ப்ளூரலாக இருந்தாலும் சரி சிங்குலராக இருந்தாலும் சரி வெறுப்பு என்னதான் வரும், ரஹி தான் வரும். கார்த்திகை செல்வி அக்பார் பட் ரஹிகை அல்லது கார்த்திகை செல்வி சமாச்சார் பத்திர பட் ரஹிகை, இப்படி இரண்டு விதமாக கூறலாம். அக்பார் என்றாலும் சமாச்சார் பத்திர என்றாலும் செய்தித்தாள் என்று அர்த்தம். கார்த்திகை செல்வி அக்பார் அதாவது செய்தித்தாள், பட் ரஹிகை படித்து கொண்டிருக்கிறாள் என்று அர்த்தம். பிதாஜி தூத் பி ரஹேகை, பிதாஜி அப்பா, தூத் மில்க் பால், பி ரஹேகை குடித்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். நௌகர் பாத் கர் ரஹாகை, யா நௌகர் போல் ரஹாகை, அதாவது வேலைக்காரன் பேசிக் கொண்டிருக்கிறான். இவற்றை நௌகர் பாத் கர் ரஹாகை என்றும் கூறலாம், அல்லது நௌகர் போல்னா பேசுறது, அதாவது போல் ரஹாகை என்றும் கூறலாம். சிங்குலர் என்பதால் ரஹா என்று வந்துள்ளது. அது மட்டுமல்ல, ஆக்சிலரி வெர்ப் ஹையில் முடிந்துள்ளது. பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் எளிதாக வாக்கியம் அமைப்பது மற்றும் மற்றவர்களிடம் சரளமாக பேசுவதற்கு நன்றாக ஒரு ஐடியா கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தேங்க்யூ.
தன்யவாத்.